ஹாய் செலோடிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். ஸோ வந்து என்னென்ன சமைக்கிறோன்றத ஃபுல்லா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது அது எங்க வந்திருக்கோம்னா, நாங்க சம்பரம்பாக்கம் ஏரிக்கு வந்திருக்கோம். அது வந்து நம்மளே வந்து இங்க செய்யற மாதிரி. ஆமா, எல்லா இடத்துலலாம் இது பண்ற மாதிரி. ஸோ இந்த vlog சும்மா அல்டிமேட் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி யார் சாப்பிட்டுருக்கீங்கன்னு மறக்காம. ஏரியால வந்து இது வந்து போரூருக்கு பக்கத்துல தான் இருக்கு. சுத்தி சுத்தி வந்தனால டயர்ட் ஆயிட்டோம், காலையில இருந்து சாப்பிடல. இந்த இடத்துல காமிக்கிறோம், ஓகேவா? ஓகே, கண்டினியூஸா ஃபுல் vlog பாருங்க. ஓகே, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சிட்டு இருக்காங்க. பாவம், பாருங்க. நானும் ஒரு வீடியோ காட்சி பாருங்க, அரிஞ்சிட்டு இருக்காங்க. பாப்பா வரீங்க எப்படி உட்காந்து. நான் பார்த்தீங்கன்னா குண்டால வந்து எறாவும் நண்டும் இருக்குது. அதை போய் அங்கே வர தண்ணியில் போய் கழுவிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சம்பரம்பாக்கம் ஏரி போரூரில் இருக்குது. வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். பேக் சூப்பராக போயிட்டுருக்கு. இன்னும் நாங்கள் உள்ளே போகல. ஸோ நாங்கள் இங்கே வந்து இதெல்லாம் கழுவி இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண நல்லா இருக்குங்க. சுத்தமாக இருக்குது தண்ணி. கொஞ்சம் கழுவலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துருக்கோம். அவங்க அங்கெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தாங்க நான் கழுவ போகிறேன். ஓகே, நம்ம இந்த தண்ணியில் உட்காந்து கழுவலாம். எறாவும் நண்டு இருக்கு. இப்படிதான் சமைக்க போகிறாங்களே தெரிலங்க. பாருங்க, இதில் ஃபுல்லாக நண்டு, இதில் ஃபுல்லாக எறா. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் வந்து நண்டும் எறாவையும் கழுவிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, தண்ணி சூப்பராக இருக்குங்க. மொண்டு கழுவுறதுக்கு நல்லா இருக்கு. நான் அதனாலே கழுவிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, நண்டு பாருங்க. நண்டு இப்போ வந்து நாங்கள் வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மஞ்சத்தூள் போட்டு கழுவுனா கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை கழுவுறதுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவங்களாம் அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் அதுக்குள்ளேயே இதை ரெடி பண்ணால் நல்லதுன்னு சொல்லி நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க, இதெல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் ஓகே, ஃபினிஷிங் ஆயிடுச்சு. நாம் கழுவி வச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. கரெக்டாக உங்களுக்கே தெரியும். கழுவி முடிச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். தண்ணி பிடிச்சிட்டு போனால் தான் அவங்க வெங்காயம் தக்காளி அரியறதுக்கெலாம் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அவங்களுக்கு. இதில் வந்து பிடிச்சிருப்பாங்க. சுத்தமான தண்ணி தாங்க, நீங்கள் யாரும் யூஸ் பண்ண வேணாம். தண்ணி என்ன அப்படி இருக்குது அப்படிலாம் நினைக்க வேணாம். தண்ணி வந்து சுத்தமான டேம் தண்ணி தான். ஓகேவா? அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தண்ணியும் சேர்த்து தூக்கிட்டேன். ஏச்சு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி உண்மையுமே சூப்பராக இருக்குங்க. ஜாலியாக இருக்குது கழுவுறதுக்கு. இவங்க பாருங்கள் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. களியும் முடிச்சு கொடுத்தாச்சு, சமைக்காமல் நின்றுட்டுருக்காங்க. சமைக்கிறதுக்குள்ளே சோறு கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு பசிக்கு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமைக்கிற வேலை ரெடி ஆகிட்டே இருக்குது. சிந்தி எல்லாம் வேறு அழுவுதுங்க. செம்மையாக இருக்கும். இந்த சமையலை மட்டும் மறக்காமல் பார்த்துக்கிட்டே இருங்க. எப்படி சமைக்கிறானுங்க மட்டும். இந்த மாதிரி டேஸ்ட்லாம் எங்கேருந்து வரும் உங்களுக்கு? அவர் போய் எப்படி கிட்ட கொண்டு போய் காட்டு. ஸோ வெயிட் பண்ணி இதெல்லாம் அரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி செய்கிறாங்கன்னு. உப்பா அது? ஹாய் மட்டும் சொல்லு. ஹாய். பாருங்க எந்த இடத்துல கொண்டு வந்து விட்டாங்க பாருங்க. எங்களுக்கு பசி தாங்கலை. நாங்கள் காலையிலேருந்து சாப்பிடல. இந்த சமையலுக்காக அதை சாப்பிடாம விட்டுட்டோம். நாங்கள் இப்போ சாப்பிட்றோம். ஏன்னா நாங்கள் காலையில் சாப்பிடல. அதனால் சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம சமையல் வேலை கொஞ்சம். எங்கள் அண்ணி சமைச்ச சமையல் எப்படின்னு பார்க்கலாம்.
என்ன சாப்பாடு? தக்காளி சோறா? புளிசோறு. புளிசோறா? அந்த அண்ணிய கொஞ்சம் காட்டேன் அப்படியே பின்னாடி சைடு. புளிசோறா? சமைச்சாங்கன்னு பாத்தீங்க. இங்க பாருங்க, நான் தக்காளி சோறுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கேன். புளிசோறுடி. புளிசோறுல கமெண்ட் பண்ணுங்க. ஏய், புளிசோறு இல்லையா? தக்காளி சோறு இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஆயா சமைக்கிறாங்க. ஆயா இல்ல, பியூட்டி. என்ன சொல்றோம்? பியூட்டி. இன்னைக்கு சமைக்கிறது யாருன்னா பியூட்டி. இவங்க வந்து நல்லா சமைப்பாங்க. என்ன சமைக்கிறீங்க சொல்லுங்க. அவங்களுக்கே தெரியல, அப்புறமா நம்ம கேட்போம். நம்ம இந்தா சாமியா சிக்கனு ஒரு பிரியாணி வாங்கி வந்துரு போ. உட்காந்து சாப்பிட்டுலாம் சிக்கன் இருக்கிறது வச்சுன்னு. பாத்தீங்கன்னா இப்ப என்ன செய்யறாங்கன்னா சின்னது பாட்டியா வாங்கிக்கலான்ட்டு ஓகேவா? இதுக்கு எது? ஐயோ இப்படிலாம் சொல்லக்கூடாது. அங்கே பாரு கீழே அமிஞ்சிச்சு வரேன். ஓகே, செய்யட்டாங்க. தக்காளி அரைஞ்சிட்டு இருக்காங்க எங்க அக்கா. பாத்தீங்களா சமைக்க சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு கீழே கொட்டிட்டாங்க. ஆரம்பத்துல நல்லா சமையல் மாஸ்டர்னு பெருமையா வேற சொன்னேன். இதுல இப்ப பாருங்க எப்படி ஆக்கி வச்சுக்கிறாங்க. இந்த ஆயாவை நான் சமைக்க கூப்பிட்டு வந்து இன்னைக்கு இவ எப்படி சமைப்பா உங்களுக்கே தெரியும். இந்த ஆயா பாருங்க கீழே எல்லாம் கொட்டி வச்சுக்குது. இதுல வேற ஒருத்தர் பொறுக்கிறாரு. இப்படி எல்லாம் இருந்தா என்னங்க ஆகுறது? நானு சொல்லுங்க, பொறுக்கிறதுக்கு வேற ஒரு ஆளு. இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா எப்படிங்க சமைக்க முடியும்? இங்க பாருங்க என்னாச்சு, பத்தவே வைக்கவே தெரியல. அவங்களெல்லாம் கூட்டு வந்து நான் சமைக்க வைக்க. ஃபுல்லா இது ஒரு டிஃபரெண்ட் சமையல். நம்மள ஆல்ரெடி வெட்டி வச்சு தானே போடுவோம், இவங்க அதிலே வெட்டுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட். இவங்க வந்து சென்னையில ஃபேமஸான சமையல்காரங்க. இவங்களை நான் இன்னைக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறேன். குட்டி ஏஞ்சல் சமைக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்துருக்கேன். பல்கா ஆர்டர் வேணும்னா இவங்க நம்பரை நான் இப்போ கான்டாக்ட் நம்பரை கீழே விடுகிறேன். ஏதாவது ஃபங்க்ஷன்னா இவங்களை கூப்பிடுங்க, சூப்பராக சமையல் பண்ணி கொடுப்பாங்க. இன்னைக்கு எனக்காக வந்திருக்காங்க சமைக்கிறதுக்காக. ஆமாம், நல்லா சமைப்பாங்க, சமையல் மாஸ்டர். இவங்க வந்து இவங்க கூட வந்து துணைக்கு வந்து இவங்களுக்கு துணைக்கு வந்து வெங்காயம் தக்காளி அறியறதுக்காக அந்த அக்காவை கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. அத்தியா இவரு எதுக்கு வந்திருக்கிறாருன்னே தெரியல. என்னையே மாத்தி மாத்தி கேமரா பிடிச்சிக்கிறாரு. ஓகே, இந்த சமையல்லாம் எப்படி இருக்குன்னு லாஸ்டா பினிஷிங் பார்ப்போம். என்னடாவா கச்சா மச்சான்னு செய்யறாங்களேன்னு தப்பா நினைச்சிக்காதீங்க. இதுல ஒரு தனி டேஸ்ட். பார்ப்போம். வெங்காயம் வதங்கிருச்சான்னு பார்ப்போம். தக்காளி இன்னும் அறியிறாங்க, இன்னும் அறியல. நண்டு பாருங்க, நண்டு எறா. நெக்ஸ்ட் வந்து பாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்க வீட்டில் அரைச்சது தான் போடுவாங்க. ஏதோ ஸ்பெஷலாக நாங்கள் வீட்டிலேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பாட்டி போடுங்க? நெக்ஸ்ட்டு தக்காளி போடுறாங்களாம், பார்த்துக்கோங்க. சரி, ஏதோ ஒன்று கம்மு இரு, அவங்களே ஒத்துக்கிறாங்க. நீ ஒத்துக்க. தக்காளி பாருங்க எவ்வளோ சூப்பராக வெட்டி வச்சுருக்காங்க. நான் தாங்க வெட்டினேன் இவ்வளோ நேரம். நான் தான் வெட்டணும், கஷ்டப்பட்டு வெட்டியிருக்கேன். நல்லா இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சூப்பராக இந்த மாதிரி வெட்டணும். சின்ன சின்னதாக பொடி பொடியாக இப்படி அழகாக நீட்டாக வெட்டிக்கணும். அப்போ தான் நல்லா வதங்குறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஆமாம், கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோ பாட்டி. அவ்வளோ. ஓ இவங்க வதங்கிறதுக்காக மூடி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் பொறுக்குங்க. நண்டு தனியா, அது எறா தனி. எவ்வளோ பிடிக்கிறது எவ்வளோ வைக்கிறது சொல்லியிருந்தா கூட நானா எடுத்துன்னு வந்திருப்பேன். தக்காளி தட்டை அதில் என்ன பண்ணுறீங்க? வைங்க, இது கூட எடுத்துக்கோ. சிக்கன் இல்லையாப்பா? வாங்கணும்னா சிக்கன் வாங்கணும். இது செய்யவே பாத்திரம் இல்லை. நான் இது இவங்க எடுத்துன்னு வருவாங்க, நான் எடுத்துன்னு வருவேன்னு கவனிப்பேன். பெரிய குண்டா எடுத்துட்டு வந்துருங்க போல. நல்லா பெரிய கடை தொதல கட்டாந்துருக்கோம். நம்ம கிட்ட ஏற்ற மாதிரி எடுத்துன்னு வந்துருக்காங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் அதான் சமைப்போம்னா வீட்டை சமைக்கிறதுக்கு நீ வெளியே சமைக்கிறதுக்கு நம்ம மட்டும் தான் நினைச்சாங்க. வருவாங்க தெரியாது. திடீர்னு பார்த்தா இவ்வளோ போய் வருவாங்கன்னு தெரியாதுமா. தெரியாதுல்ல. நாங்க என்ன தெரியுமா, இவங்க ஓகேங்க. என்ன பண்ணணும் பாட்டி? பெப்பர் பண்ணுமா பாரு. பெப்பர் பொடி பண்ணணும். நெக்ஸ்ட் நானு அது சொல்லி இந்த பெப்பர் கொண்டு வாமா. ரெண்டு போடுறேங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நண்டு போடுறாங்க. வாவ், கரெக்டாக சமைக்கிறாங்களா இல்லையா சொல்லுங்க. தப்பாக சமைச்சாங்கன்னா வேற சமையல் மாஸ்டரை மாற்றிடலாம். ஆமாம், இது அம்மா வச்சு சமைக்கிறது. ஒரு சாம்பார் தான் வைப்பாங்க. காய் சாம்பார், தண்ணி சாம்பார். தனி மிளகா தூள் இருக்குதாம்மா? கொஞ்சம் தண்ணி கொடு, கொஞ்சம் லைட்டாக தண்ணி போடலாம். தண்ணி போட போறான். அண்ணா பாட்டி தண்ணி போட போறான். பாட்டி தண்ணி போட போறாங்களா? ஊத்தவா தண்ணி? கொஞ்சம் இருமா, அந்த தக்காளி அவங்கள போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான். இந்த மாதிரி கடாய் ஏற்றினாலும் தெரியுமா? அது நீயே சொல்லலாம். அப்புறம் ஒன்றும் போடவே இல்லையா? சரி சரி, கோவப்படக்கூடாது. இல்லை சமையல் மாஸ்டர் மாற்றிடுவோம். மஞ்சத்தூள். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். ஓகே. ஏன் அந்த மஞ்சத்தூள்னா கழுவுறதுக்கு முன்னாடியே மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டாங்க அந்த ஸ்மெல்லுக்காக. தனி மிளகா தூளா? ஆமா ஆமா. இல்லை ஆமா. இங்க ரொம்ப நேரம் வெங்காயம் அறிகிறாங்க. எதுக்கு அறிகிறாங்க? குழம்பு எங்க முடிஞ்சிருச்சு. இறாக்கு வேணவா? குழம்பே செஞ்சு முடிச்சுட்டாங்க அவங்க. இறாக்குங்க. இந்தாடா இதை புடுறா, இதை குடி. நாங்கெல்லாம் தக்காளிலாம் நல்லா வதங்கினே நண்டு போடுவோம். இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா செய்யறாங்க. கருத்து அங்கே தீ பிடிச்சி எரியுதுங்க கொஞ்சம். அண்ணா கறி துணில தீ பிடிச்சி எரியுது. இப்படி ஒரு குட்டி எங்களை கூட்டு வந்து இப்படி சாவடி நாயமா நீ. இந்த அடுப்பு எங்கேயோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட அடுப்பு ஆட்டையை போட்டு வந்து சமைக்கிறேன். ஆல்ரெடி பாதி வெங்காயம் கீழே போச்சு, மீதி வெங்காயம் இதுல இருக்குது, மீதி வெங்காயம் அறியறாங்க. வேற ஏதாவது வேணுமா? மிளகாத்தூள் இரு. பெப்பர் எங்க இருக்குங்க? எங்க இருக்கு பெப்பர்? தண்ணி ஊற்றி மாட்டேங்குது. எங்க இருக்கு பெப்பர்? மிளகு ஜீரகம் வச்சிருக்கிறேன் நான். இது எப்படி குச்சா போறாங்களா இங்க? அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். மோட்டர் ஆன் பண்ணுங்க, மோட்டர் ஆன் பண்ணி எப்படி நுணுக்குறது? மொத்தமா நுணுக்கணுமா கொஞ்சம் போதுமா? என்ன போட்டீங்க? சிக்கன் மசாலா. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நண்டு கிரேவி ஆயிட்டு இருக்கு. இப்போ நண்டு ஆவல, நண்டு சாவுது. செத்துட்டு இருக்கு நண்டு கொஞ்சம் கொஞ்சமா. நம்ம இந்த பண்ணலாம் பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்ப்போம், ஜாலியா இருக்கும். நிறைய பேர் வந்திருக்காங்க. இங்க பாருங்க, இப்போ மூடி வச்சிருக்காங்க. எடுத்த உடனே பாப்போம் நண்டு வெந்திருக்கா இல்லையான்னு. அடுத்து யாராவது சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லோ வைக்க முடியாது. நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாட்டி எறா தூக்கு வைக்க போறாங்க. வந்திருக்காங்க. இவங்க எதுக்குதான் இந்த வெங்காயத்தை இவ்வளவு நேரம் அறியறாங்கன்னு தாங்க எனக்கு தெரியல. எவ்வளவு நேரம் அறிஞ்சிட்டு இருக்காங்க. சமைக்க ஆரம்பிச்சதுல இருந்து அறிஞ்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு நம்ம வெயிட் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் பாக்குற எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. 13 வயசு நண்டு நண்டு இதுவாயிட்டு இருக்கு. நண்டு கிரேவி இன்னைக்கு இவங்க தான் செஞ்சாங்க. இவங்க அரிசி கையில் வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் எப்படி இருக்கேன்னு பார்க்கணுமா? ஒரே நிமிஷம். ஐயோ ஐயோ, என் பொழப்பு பாருங்க எப்படி ஆயிடுச்சு. எல்லாம் வெயில தான் உட்காந்துன்னு இருக்காங்க. படம் வச்சு கொண்டாங்க. அம்முக்காகவே எடுத்துட்டு வந்த கொடாப்பா. காசுக்குட்டி படத்துல இருக்கிறவங்க வந்துட்டாங்க. கொடை பிடிக்க வேண்டிய நிலைமை. அப்பா முடியலங்க. இதுக்கப்புறம் நாங்க எப்போ எங்களோட யாரா செஞ்சு வைக்கலாமா? நண்டு வெந்திருக்குமா? நண்டு ரெடி. நண்டு இன்னைக்கு ஒரு புடி.
நண்டு எடுத்து அதை ஊற்றிட்டு பா நண்டு ரெடிங்க. செம்ம ஐடியா கொடுக்கும். ஓகே இது இருக்காங்க பட்டை கிராம் நண்டு செஞ்சுட்டாங்க, பிளேட்லயும் மாத்திட்டாங்க. பாக்குறீங்களா? சிக்கனுக்கு போடுவாங்கல்ல நண்டு. நண்டு ரெடி. அடுத்து வந்து ஆயா வந்து எறா செய்ய போறாங்க. எறா செய்யறாங்க, அதுக்காக கொஞ்சம் அலசி ஊத்திக்கிறாங்க அந்த நண்டு செஞ்சு. யாராருக்குலாம் இந்த ஆயா சமைக்கணும்னா என்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா ஆயா கூப்பிட்டு வருவேன், நல்லா சமைப்பாங்க. பாவங்க வெயில உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க. சமைக்கிறதுக்குனே அந்த ஆயா ஆயில ஊத்துங்க, எண்ணெயே பின்பு ஊத்தவும். ஆமா எண்ணெய் கேட்க மாட்டாங்கோ பாட்டி. ஆயில் ஆயில் குடுக்கணுமா பாட்டிக்கு? கேட்டுச்சு ஆயில் இது டேஸ்ட் காட்டுங்க. அடுத்தது இது என்ன போடுறீங்க? வெங்காயமா ஆனியனா? ஆனியன் தான் போடுறேன். லெமன் போட மாட்டியா? லெமன் ராஸ்டா இறக்கும் போது போடுவாங்க. அப்படி போடு. ஆமா ராஸ்டாங்க, ராஸ்டா லாஸ்டா இல்ல. பச்சை மிளகாய் 2 கீரை போடணும். கொஞ்சம் பாஸ்டா வைக்கிறேன். எப்படி வைக்கணும்? ராஸ்டாவா பாஸ்டாவா? அடே வெங்காயத்தை பர 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 பரன்னு தூவி. பூண்டு பண்ணுமாயா? வேணுமா எடுத்துறவா? மறந்துட போற அப்புறம். அது இது பண்ணு. அத டைம்ல அப்படி குட்டி குட்டி அரிஞ்சு அரிஞ்சி கூட போடு ஸ்மெல்லுக்கு. மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இது மஞ்சள் நீ தானே எடுத்துன்னு வந்த? நம்மளுது இல்லை இது, நம்மளுது இது. ஆமா மஞ்சள் தூள். கறிவேப்பிலை ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டாங்க. போட போடு அப்படியே. ரெடி ஆகும்னு சொன்னியா? அடுத்து எறா கிரேவி. அண்ணன்ன பாத்தியா அடட ஏ ஏ அடா அந்த பாட்டு பாடு. அண்ணன்ன பாத்தியா அண்ணன்ன ஏ ஏ ஏ அக்காவ பாத்தியா ஏ ஏ ஆயாவ பாத்தியா ஏ ஏ ஏ ஏ. எல்லாம் பைத்தியங்களா இருக்குதுங்களே சார். எஸ்ஐ சார் இங்க ஒரு மென்டல் கூட்டமா இருக்கு சார். முக்கா பைத்தியம் வந்துக்கிறோம். நாங்க இப்போ முக்கா பைத்தியத்துல வந்து சம்பரமாக்கிற ஏரியில வந்துக்கிறோம். முழு பைத்தியம் நாம தான் ஒரு லூசுன்னு பார்த்தா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் அதை விட லூஸ் தான் இருக்குது. என் கடாயே கடிச்சு போச்சு பாட்டி நாயம்மா. இது எப்படி எனக்கு இதெல்லாம் ஒரு கடாய். அடுத்த டைம் இதெல்லாம் ஒரு கடாய். இதுலதான் நான் குழம்பே செய்யறோம். 120 ரூபா கடாய் அவ்வளவுதான் இருக்கும். அங்க போய் ரேட்டு போட்டுது பாருங்க பின்னாடி. இதோ பாருங்க 120 ரூபா கடாய். 120 ரூபா ரேட்டு போட்டுதா? அதனால அப்படிதான் இருக்கும். அவங்க ரேஞ்சுக்கு அந்த கடாய் பத்துமா? எங்க 2 பேத்துக்கு ஓகேங்க. ஆமா நாங்க அதெல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம் வீட்டுல. வீட்டுல சமைக்கிறதுக்கும் வெளியே சமைக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, புரியுதா? எங்க மாதிரி 2 பேர் தான் வருவாங்கன்னு பார்த்தா உடனே அந்த வடிவேல் காமெடியில நினைக்கலாம் இல்ல. இதோ இவருதான் எல்லாத்துக்கும் காரணம். பாத்திருக்கீங்களா மாப்பிள்ள? ஒரு 2 டீ மட்டும், அடுத்து ஒரு ஊரே ஒரு பாத்துக்க. ஒரு ஆளுன்னு சொன்னாரு இவரு. வடிவேல் காமெடி மாதிரி எல்லாம் கூட்ட கூட்டமா வந்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும் இந்த கடையில? நான் பாருங்க என் நிலைமை எவ்வளவு பெரிய ஆளு கொடை பிடிச்சிட்டு இருக்கேன் பாத்தியா? அதெல்லாம் ஓகே. இவ்வளவு காமெடி இதெல்லாம் நல்லா இருக்கு. நம்ம பூண்டு அடுத்து பாட்டி காட்டுக்கு பாருங்க. பூண்டு போடணுமா? பூண்டு பூண்டு என்ன பாட்டி போடணுமா? ஆட் பண்ணுமா? ஆட் பண்ணும். அங்க பாத்தீங்களா இல்லையா? ஆமா தோர இங்கிலீஷ் எல்லாம் ஐட்டம்ஸ் இது எல்லாமே பெங்களூர் சைடுல. ஆமா இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல வெங்காயம் கிடைக்காது, பெங்களூர்ல தான் வெங்காயம் கிடைக்குமா? பெங்களூர் ஸ்டைல்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஸ்டைல்ல தான் செஞ்சுட்டு இருக்காங்க. காலைல தான் பாட்டி ஏதோ என்ன பிரியாணி செஞ்சுட்டு வந்தீங்க? ஹைதராபாத். பாட்டி வந்து எல்லா ஸ்டைலையும் பண்ணுவாங்க. பெங்களூர், சென்னை, மும்பை, கல்கத்தா கமல் ஸ்டைலு எல்லா ஸ்டைலையும் செய்வாங்க. ஸோ அவங்க நம்பர் வேணும்னா கான்டாக்ட் நம்பர் வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவங்க நல்லா சமைப்பாங்க. பட் போதும் போதும் 5 ரூபாய்க்கு நடினா 10 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. பாட்டி சமையலுக்கு ஏதாவது கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நான் சொல்றேன். ஓகே சொல்லிருக்கேன். கண்டிப்பாங்க வேணும்னா சொல்லுங்க, சூப்பரா சமைப்பாங்க. சீரியஸா தான் சொல்றேன். சமைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம தான் ஆர்டர் கொடுத்துருக்கோம். பாட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. காமெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆமா இவர் வந்து பிராங்க் ஆர்டிஸ்ட். கொஞ்சம் ஃபன்லாம் பண்ணுவாரு, கோச்சு கூடாது யாரும். ஆமா
கோவம் வர மாதிரி தான் இருக்கும் காமெடி. காமெடியும் வரலனாலும் சிரிக்கணும். என்ன உட்காந்து இடத்துல சிரிச்சிட்டு சிரிக்க சொன்னல, உட்காந்து இடத்துல சிரிச்சிட்டு இருக்கேன். உட்காந்து அரிசி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க ஒரு குண்டு. ஓகே, இன்னும் பாருங்க ஃபன்னா இருக்குங்க. இன்னும் சாப்பிடும் போதெல்லாம் இன்னும் ஃபன்னா இருக்கும். வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். பிரெட்டா இருக்காதா? பட்டா இருக்குமா? பெரியவா காத்தடிக்க பெரியவங்க பப்பு இருக்கானே. ஐயோ முடியல. அங்கே போதுப்பா, இப்படியே போப்பா. ஆட சாமிங்க அப்படி போயிடாது போ. வண்டி கூட பண்ணி ப்ரௌன் கலர்ல கொஞ்சம் வரணுமாங்க. ஓகேவா? 5 நிமிஷம் விட்டா வர மாட்டாங்களா? இந்த இதே சும்மா அப்படி கழுவிட்டு அந்த தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அவ்வளோதான். உப்பு போடு. நல்லா கழுவி எனக்கு அந்த சடனுங்க ஏமன் கட்டுவாங்க. ஒரு சமையல் மாஸ்டர் தான். எனக்கு ஏதாச்சும் வேணா இவர்கிட்ட தான் கேட்பேன். என் ஃபேமிலி அவர் திட்டுவாரு, அவர் ஃபேமிலியை நான் திட்டுவேன். என் ஃபேமிலி அவர் திட்டுவாரு, அவர் ஃபேமிலியை நான் திட்டுவேன். அவர் ஃபேமிலி என் ஃபேமிலி அவர் திட்டுவாரு. ஆமா, ஒரே ஃபன்னா தான் போவோம். தம்பி நவுரு இப்படி கடப்படி அம்மா இப்படி இப்படி. இந்த கடாய்க்கு எனக்கு கழுவுறதுக்கு 10 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓரங்கள் எல்லாம் தூங்கி போச்சு. அடுத்து என்ன போடுறாங்கன்னு தெரியல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கணும். హోటల్ ముగిచ్చేసి ఆడికి వెళ్ళిపోమ్మా. హోటల్ పని ముగిచ్చేసి ఆడికి వెళ్ళిపో. சாஞ்சிர போகுது. அதான் பயமா இருக்கு. கையிலே நசுக்கிறாங்க பாருங்க. ஆமா, கை நல்லா வாஷ் பண்ணிட்டு தக்காளிலாம் நல்லா இப்படி நசுக்கி கையிலேயே இப்படி போட்டுருணும். என்னப்பா டவுட் சொல்லு. குட்டி ஏஞ்சல். தனி மிளகாய் தூள் போதும். வீட்டு மசாலா ஏன்னா தொழில் தான் எனக்கு கேட்கணும். வேற வழி போடுவேன். நான் அப்படி இப்படின்னு பேசுவேன். மோடி பண்ற குடும்ப எல்லாத்தையும் பண்ணி கிடப்பாங்க. நெக்ஸ்ட் வேற என்னது? கொஞ்சம் ஓப்பன் பண்ணிடு. அது வேற என்ன வேணும்? மசாலா இதான் அது மட்டன் மசாலா இங்கே தானே இருந்தது. அது எடுத்து உள்ள வச்சு நீ தானே சொன்ன எது வேணாம். நீங்க போய் பாரு இருக்குது. அது அங்கிருந்து அப்படி இது அப்படி. அடுத்ததாக மட்டன் மசாலா. என்ன வேலைக்கு பார்த்துட்டு இருக்காங்க? ஆனா அதெல்லாம் சொல்லாது. அதெல்லாம் இதுல போடவே மாட்டாங்க. சரி, கரம் மசாலா நம்ம போடுறோம். நம்ம சேர்த்து சமையல். நான் வந்தப்ப பேசிக்கலாம். அதோ பக்கத்துல. இப்போ அவன் எதுவும் பேசவான். என்ன வேணாயா? கொஞ்சமா நல்லா இருக்குங்க டேஸ்ட். மட்டன் மசாலா போட்டா. மட்டன் மசாலா அது ஒண்ணுதான் இந்த மசாலா எடுத்துக்கீங்க. அவ்வளவுதான். கொஞ்சமா தண்ணி புளி கரைச்சிட்டு இருக்கீங்களா? అనేది మాట ఈజీలేమ్మా. புளி எதுக்கு போடுறீங்க? నోట్ అనే మాటలంతా జరుగుతాయా? கவுச்சி போறதுக்கோசரம் ஊற்றுவாங்க. மீன் எல்லாமே கவுச்சி தானே. மீன் நண்டெல்லாம் அதனால புளி ஊத்துறாங்க. నేను మాట్లాడతాను. నేను గమ్మునుండి ఇవంతా ఏడ్చుకుంటా ఉంటా. అయ్యే పని కాదు. ఫోన్ చేస్తాను. நான் போட்டாங்கன்னு நினைச்சேன். பாத்தீங்களா கிரேவி மாட்டாடிஸ்டர் எறா. இப்போ வந்து பாட்டி எறா போட போறாங்க. பாத்துக்கோங்க. அவங்க சூப்பரா க்ளீன் பண்ணிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் தப்பு தப்பா க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். அவங்களே சூப்பரா க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஓகே சூப்பர். எறா வந்து
அது சரி. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பட்டுப்பா ஒண்ணுமா அப்புறமா புளி ஊத்துறேன். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அரிசிக்காக லாஸ்ட்டாக தான் புளி ஊற்றணும். நாளைக்கு ஒரு டிஷ்ஷுக்கு போட்டு விடலாம். என்னப்பா இப்போ ஓப்பன் பண்ணி உப்புலாம் கரெக்டாக பிரமாதம் கலக்குறீங்க. பாட்டி செஞ்ச எறாத்துக்கு சம. ஓகே அடிக்கிறவா அது இல்லையா மிரண்டா பாருங்க ஒரே ஜூஸா குடிக்கிறாங்க பாருங்க பாருங்க. தண்ணியில் கரெக்டாக கலந்துட்டியா? ஏய் புரி ஜூஸ் இது சாரிங்க, இதெல்லாம் வந்து ஜூஸ். குடு. அது கட்டுமோ இது குடிங்களா? அது கொடுங்களா எனக்கு. ஜூஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இது பிடிங்களா? அது கொடுத்துருங்க. சோறு பாருங்க எங்க அக்கா எவ்வளவு அழகா வடிச்சிருக்காங்க. எங்க ஆயா சாரி எங்க ஆயா அடுப்பு எரியாமலே சோறு வடிச்சு யாராவது பாத்திருக்கீங்களா? தண்ணி இல்லாமலே சோறு சூப்பரா வடிச்சிருக்காங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு என்னமோ சூப்பரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்டு பார்த்து நம்ம ரிவ்யூ கொடுத்தாங்க. ஆனா எனக்கு பெங்களூர்ல எல்லாம் வந்து வேற வேற தான் சாப்பிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்னன்னா கொஞ்சம் குழம்பெல்லாம் சாப்பிடுவோமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் விடுங்க. ஆயா செஞ்ச எறா தொக்கே போதாயா? எறா தொக்கு அது இல்லைன்னா இன்னொரு கரண்டி விடா. இதுக்கு உட்காருங்க விடுங்க. ஏன் அதிலே போட போட்டா ரொம்ப பெருசாக சின்னது இருந்தது பாரு. அழகா இருக்க. இதுல போட்ட வாங்க போட்டாங்க. வாங்க வாங்க வா வா வா. பொரியல் நண்டு நண்டு. ஓகே அவ்வளோதாங்க. சூப்பர் சூப்பர்க்கா. இந்தாண்ணா வாங்க சாப்பிடுங்க. சாப்பிடு நம்ம சாப்பிடலாம். சாப்பிடாதே சூப்பர் இருக்குது ஒரு ஆள். இல்லை இவங்க சொல்கிறாங்க. ஓகே சூப்பராக எல்லாம் வெயிட்டிங் உங்களுக்காக தான். வீடியோ பிடிக்கிறாரு. உண்மையாலுமே செம்மையாக இருக்கு. சாப்பிடுங்க. நல்லா கார சாரமாக சாப்பிட்டு நீ சாப்பிடுங்க. நான் மீன் சாப்பிட மாட்டேன். சரிங்க நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குண்ணா. செமையா இருக்குது. நல்லா கார அம்மா செஞ்ச சமையல் சூப்பர். கடை போட்டு நான் எங்கேயோ போயிடலான்னு பாக்குறேன் அவங்கள வச்சு. அவங்க செஞ்ச கைக்கு ஏதாச்சும் போட்டோமா இல்லையா? கண்டிப்பா போடலாம். போகும்போது போட்டுருவோம் பெருசா. கித்தனை வலி இல்லம்மா, அது வலியிலே இல்லை நினைக்கிறேன். கண்டிப்பா போட்டுடலாம். நீங்க சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க நீங்களும் எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. பரிமாற்றி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. ஜீவா மறக்காம நீங்க ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. எப்படி ஜீவா? சிறப்பு. சிறப்பு. கேமரா காட்டி போய்க்கி சொல்றியா? ஆத்தா சத்தியமா இருப்பா. நல்லா இருக்கு. ஓகேங்க. ஓகே இல்லைன்னா கூட போகும்போது பிரியாணி கூட எப்படி செம்ம டேஸ்ட். நண்டு இரு காட்டில் வந்துக்கி. நண்டு செம்மையா இருக்கு. இறாங்க செம்மையா இருக்கு. நண்டு நம்ம சாப்பிடலாம். அரிசி எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டேனா சரி இவ்வளவு பேருக்கு சேர்த்து குண்டா இல்லன்னு தான் வடிக்கல. இல்லைன்னா வடிச்சிட்டு கட்டி இல்ல இல்ல செல்ஃபில எடுத்துக்கிறோம். அதான் கடிக்கிறதுக்கு தான் பாக்குறேன். ஏன்னா அதெல்லாம் சொல்லிட்டாங்கண்ணா கட்டிங்க யாருன்னா சொல்ல போறா? நண்டு கடிக்கிறது கூடமா சொல்லுவாங்க. இதுனா கொடுமையா இருக்கு. என்ன இவங்க லோக்கல் ஐவி அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. ரோட்ல சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டே போயிட்டாங்க. நீங்க இதுங்கன்னா ரோட்ல நிற்கிறதுன்னு பாக்குறாங்க எல்லாம். ஆனா அது வருது. நண்டு குழம்பு சாப்பிட்றியா? அப்படி கிளாஸ் எங்க அங்க இருக்குது அந்த பையில கிளாஸ் இரு. நான் போய் எடுத்துட்டு வந்து கிளாஸ் இப்படிதான் தூக்கி சாப்பிட்டு வந்துடுறேன். ஓகே
காஞ்சில நல்லா காரசாரமா செஞ்சுட்டாங்க. எனக்கு இதுக்குள்ள இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்பா கிட்ட இருக்கு ஸ்கூலு பால்வெட்டிலாம் இருக்கு பார்த்தியா? ஆமாம், அங்கே ஹேண்டிகேப்டெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட போயிட்டு கவர்மெண்ட் அண்ணா ஸ்கீம் அவங்களுக்கு ஒதுக்கிடுறாங்க. அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதா? ஹலோ இதெல்லாம் பண்ணேன். போயிது ஒரு வாரம், ஒரு மாதம் சம்பளம் ஃபுல்லாக போடுற நினைக்கிறாங்க. நீங்கள் 4 நாள் நினைக்கிறேன். அவரு ஏன்னு சொன்னா மட்டும் கோவம் வருது. வந்துட்டாங்க. ஒரு வழியாக நாங்க வெளியே கடந்து வந்து விட்டோம். கேட்டே உடச்சிட்டு வந்துச்சு பாத்தியா? பூட்டு கல்லுல எடுத்துக்கிட்டாங்க உடைக்க. செருப்பு பாரு அங்க போட்டு. ஏய் இதான் லாஸ்ட் வீடியோ. உங்களுக்கு வேற டயர்ட் ஆயிடுச்சு. அவ வேற வெயில், அதுவும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இந்த இடம் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். பார்த்துருப்பீங்களா? செம்மையா இருக்குல்லங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நாங்கள் இங்கேயே முடிச்சுக்கிறோம். சாப்பிட்டாச்சு, செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட. நல்லா காரம் சாரமாக சமைச்சாங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. இத்துடன் இந்த வீடியோ நாங்கள் இங்கேயே முடிச்சுக்கிறோம். ஏன்னா எங்களால் இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண முடியல. அங்கே போய் குளிக்கலான்னு பார்த்தா ரொம்ப வந்து வெயில் ஒரு பக்கம், அதுவும் இல்லாமல் அந்த பக்கம்லாம் விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால நாங்கள் இங்கேயே முடிச்சுக்கிறோம். இது ஜாலியாக ஒரு ஃபன்னாக இருந்திருக்கும், சமைக்கிறதும் இருந்திருக்கும், காமெடியாக. யாரும் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துலையுமே எங்கள் ஃபேமிலிஸ்லாம் நிறையா வந்து எங்கள் கூட ஃபோட்டோ எடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் எங்களால் கவர் பண்ண முடியல. ஏன்னா நாங்களும் வந்து ஃபேமிலியோட வந்ததுனால இந்த இடத்துல வந்து எங்கள் நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கு, வந்து மீட் பண்ணிட்டு பேசிட்டு போயிருக்காங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இங்கே மீட் பண்ண எல்லாத்துக்குமே. இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். இன்னும் நீங்கள் எல்லாம் மேலே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ கிட்டடா பை.